நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த 3 உறுப்புகளை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய கால். கால் பாத நரம்பு டேமேஜ் ஆகி டயபெட்டிக் நியூரோபதி வர ஆரம்பிச்சு கால் எரிச்சலாகவே இருந்துட்டு டாக்டர், ப்ளஸ் வந்து கால் வந்து மரத்து போன மாதிரி இருக்குது, மெத்த மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு வருவாங்க. அதே போல் டயபெட்டிக் நெஃப்ரோபதி, உங்களுடைய கிட்னியை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அடிக்கடி யூரின் போகுது டாக்டர், யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது, யூரியா கிரியாட்டினின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்தது டயபெட்டிக் ரெட்டினோபதி. டயபெட்டிக் பேஷண்ட் இருக்க மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரெட்டினால் பாதிப்படைஞ்சு அவங்களோட கண் பார்வை டேமேஜ் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிளேட்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு பகுதியில் மட்டும்தான் நீங்கள் உணவை எடுத்துக்கணும், இன்னும் 2 பகுதியில் வெஜிடபிள், ஒரு பகுதியில் நட்ஸ். ஸோ இப்படி சாப்பிடும்போது நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட முடியும், டயபெட்டிக்கை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும், இந்த ப்ராப்ளத்திலிருந்து அவாய்ட் பண்ண முடியும்.